வணக்கம். சினி மினி பாலம் இப்படின்ற ஒரு திரைப்படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? 1990ஆம் ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்படம். மாறுபட்ட கதைக்கருவை கொண்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கார்வண்ணன். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் முரளி. அந்த திரைப்படத்திற்கு மக்கள் தொடர்பாளராக நான் பணியாற்றியிருக்கிறேன். கார்வண்ணன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக படங்களில் வேலை செஞ்சுட்டு இருந்த பீரியட்லேயே எனக்கு நல்ல பழக்கம். அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த பாலம் படம் கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரது வரை அந்த திரைப்படத்துக்கு மக்கள் தொடர்பாளராக வேறொருவர் பணியாற்றினார். முக்கால்வாசி முடிஞ்ச பிறகு கார்வண்ணன் ஒரு நாள் என்னை அப்ரோச் பண்ணி, இது மாதிரி நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, அந்த படத்துக்கு பப்ளிசிட்டின்றது இதுவரை எதுவுமே பண்ணலை, நீங்கள் உடனே அதை பண்ணணும், நீங்கள் தான் படத்துக்கு பிஆர் இனிமேல் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார். அப்போ வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், படத்தினுடைய பேர் என்னென்னு கேட்டேன். பாலம்னு சொல்லிட்டு. பாலமா? படத்துக்கு பேரே அதானா? இந்த நிறைய இடத்துல சப்வேலாம் நிறைய இடத்துல பாலம்னு அங்கங்கே வெறும் பாலம்னு மட்டும் சுவத்தில் பதிச்சு வச்சுருந்தாங்க, அச்சு. உங்கள் வேலை தானான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு. இந்த படத்தினுடைய கதை என்னன்னு கேட்டேன். கார்வண்ணன் இந்த கதையை சொன்னாப்புல. நான் அசந்துட்டேன் உண்மையாகவே. என்னங்க இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு மாமூலாக எனக்கு ஒரு படத்தை பண்ணி வச்சுருக்கீங்க, வித்தியாசமான ஒரு கதையை வச்சு பண்ணியிருக்கீங்க, ஆச்சரியமாக இருக்குது. படமே கிட்டத்தட்ட ஒரு பாலத்திலேயே நடக்கிறதா, பிரிட்ஜ் மேலேயே ஒரு ஃபுல் பிக்சரா, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்வண்ணனுக்கு நான் கை கொடுக்குறேன். கை குலுக்கிட்டு நான் சொன்னேன், இந்த படம் டெஃபரெண்ட்டாக ஹிட் மூவி. கதையை கேட்டவுடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த படம் ஹிட்டு, எல்லோரும் ஆகா ஓகன்னு பாராட்டுவாங்க, வேணாலும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். முரளி கதாநாயகனாக நடித்த படம். முரளி ஜீவான்னு சொல்கிற ஒரு கதாபாத்திரத்தை அதில் நடிச்சிருந்தார். கதைப்படி எப்படின்னா, முரளி அவருடைய நண்பர்கள் எல்லாமே கல்லூரி மாணவர்கள், காலேஜில் பட்டம் இதெல்லாம் வாங்கி அப்படியே வெளியே வந்துடுவாங்க. வந்த பிறகு அவங்க வாழக்கூடிய அந்த கிராம பகுதி அப்படின்னு இருக்குல்ல, சென்னையை ஒட்டி ஒரு கிராமம் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. அதில் முரளியினுடைய அண்ணன் சூரியகாந்த், முரளியினுடைய கேரக்டர் பேர் ஜீவா, அவங்க அண்ணன் சூரியகாந்த் கேரக்டர் பேர் முத்து அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய மனைவியாக அண்ணனுடைய மனைவி வடிவுக்கரசி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இப்படி அந்த ஊருக்கு சில தேவைகள் அப்படின்ற பல விஷயங்கள்லாம் அதுக்கு போராடி இப்படிலாம் வரும்போது, அவங்க அண்ணன் போராடி இப்படிலாம் வரும்போது, அவங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணி அந்த ஊருடைய தலைவராக இருக்கக்கூடிய கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் அறிவுமதி அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அதில் ஹாக்கி சாம்பியன் பாஸ்கர் இருக்கார்ல, ஒலிம்பிக் ஹாக்கி சாம்பியன் பாஸ்கர் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். பாஸ்கர் சினிமாவில் நடித்த அனுபவம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த அறிவுமதின்ற கேரக்டரில் வரக்கூடிய அவர் தான் அந்த ஊர் தலைவராக இருந்து அப்படின்ற மாதிரி. அவர் என்ன அது கிட்டத்தட்ட ஊர் மக்களுக்காக அது செய்யணும் இது செய்யணுன்றதுக்கு போராடின்னு சொல்லிட்டு வரும்போது, நம்மளும் எடுத்து போராடிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளியினுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. போட்ட பிறகு இன்றைக்கி அந்த காலப்போக்கில் அவர் அரசியல்வாதியாகி இன்றைக்கி பாலிட்டிஷியனாக இருப்பார் பாஸ்கர். இப்போ இந்த மாணவர்கள்லாம் திரண்டு பெரிய அளவில் போராடி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அப்படி வரும்போது, இதுக்கிடையில் அந்த அண்ணனுடைய மனைவி வடிவுக்கரசியை இவர் கொஞ்சம் கற்பழித்து, அந்த முரளியினுடைய தங்கச்சி செல்வின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம், பாலாம்பிகான்னு ஒரு நடிகர் நடிச்சிருந்துச்சு, அதை அப்படியே கிட்னாப் பண்ணி கொண்டு போய் அப்படி இந்த மாதிரி ஒரு காரியம், அவிகத்தனம்லான காரியம்லாம் அந்த ஹாக்கி பாஸ்கர் பண்ணிடுவார். சட்டம் எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு முள்ளமாரித்தனங்களை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரத்தை இப்படியே விட்டு வச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு முரளியும் அவருடைய நண்பர்களும் திரண்டு ஒரு ஸ்டேஜில் இந்த ஹாக்கி பாஸ்கர் இருக்கார்ல, இவர் காரில் இரவு நேரத்தில் வரும்போது, அவர் பரமங்கேணின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டிச்சேரி போகிற வழியில் ஒரு மரக்காணம் பகுதியில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், பரமங்கேணி பாலம். அந்த பாலத்து உண்மையாகவே பரமங்கேணி அங்கே தான் ஷூட் பண்ணதே. அந்த பாலத்து மேலே அவர் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவரை கிட்னாப் பண்ணிடுவாங்க. அவர் அப்படியே ஹைஜாக் பண்ணி கொண்டு போய் அவர் கூட அசிஸ்டண்ட் எல்லாம் அந்த ஆளுகளை விரட்டி விட்டுட்டு இவரை ஹைஜாக் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க, பாலத்தில் வச்சு. இப்போ என்னென்னா, இது ஒரு பெரிய செய்தி ஆகுமா இல்லையா? ஒரு அரசியல்வாதியை ஹைஜாக் பண்ணி வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நோக்கி மிரட்டி அப்படின்ற இது வருது இல்லையா, அமைச்சரை மிரட்டி அப்படின்னு வரும்போது பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய ஒரு சம்பவமாயிரும். அப்போ காவல்துறையிலேருந்து எல்லாருமே இந்த படமாக்கப்பட்ட காலகட்டத்தில் இவ்வளோ சேனல்ஸ்லாம் இல்லை, சேனலோ சோஷியல் மீடியா அதெல்லாம் இல்லை. அதனால் அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அந்த ப்ரெஸ் மீடியா எந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை அப்படியே பண்ணியிருப்பாங்க. பண்ணி வரும்போது அப்படியே காவல்துறை அதிகாரி கிட்டி அந்த கதாபாத்திரத்தில் நடித்தார், ஏடிஎஸ்பி. அதுக்கப்புறம் எஸ்பி கதாபாத்திரத்தில் எம்என் நம்பியார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பெரிய அளவில் மாணவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அப்படின்ற மாதிரி அது பிறகு ஃபுல் பிக்சரே என்னென்னா 2 மணி நேரமும் அந்த பாலத்திலே தான் கதை. எல்லா கதாபாத்திரமும் அந்த பாலத்துக்கு வந்துடுவாங்க, பாலத்தில் தான் நடக்கும் ஃபுல் பிக்சர். படத்தினுடைய ஃபினிஷிங்கில் எப்படி இவங்களுடைய கோரிக்கைகள், இப்போ அண்ணனை ரிலீஸ் பண்ணணும், அண்ணன் ஒய்ஃபை கற்பழிச்சு இப்படின்ற மாதிரினா அதுக்கு என்ன தண்டனை, அப்புறம் தங்கச்சி ஆபத்தான கட்டத்தில் இருந்தால் தங்கச்சியை காப்பாற்றி அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும், என்னென்ன காரியம் அரசாங்கம் செய்யாமல் இருக்குது, இந்த அரசாங்கம் இந்த காரியங்களையெல்லாம் செஞ்சால் நாங்கள் இந்த ஆளை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இப்போ அந்த மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளில் எப்படி
வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்றதான் படம். கார்வண்ணன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தார் இந்த படத்தை. இன்னும் சொல்ல போனால் இந்த படம் பத்திரிகையாளர் காட்சி அப்படிங்கிற ப்ரெஸ் ஷோன்னு இருக்குல்ல, அது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் வந்து மேனான்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு தேட்டர் இருந்துச்சு, ஏவிஎம் நிறுவனத்திற்கு சொந்தமானது. அந்த பிரிவு தேட்டரில் அந்த படத்தை போட்டால் ப்ரெஸ் பீப்புளெலாம் மிரண்டாங்க. அப்படியே இன்டர்வல்லையே எல்லோரும் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல அந்த கார்வண்ணன்றது டைரக்டர் எங்கே என்ன இது இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு படம், நாங்கள் ஏதோ மாமூலாக ஒரு படம்னு நினச்சிட்டு வந்தோம், ரொம்ப வித்தியாசமாக இருக்கே படம், இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியா அப்படின்னு. தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் இந்த பாலம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள்லாம் விமர்சனம் எழுதினாங்க. அதான் உண்மை, பெரிய அளவில் விமர்சனம் எழுதினாங்க. கார்வண்ணனா ஆகா ஓஹோன்னு சொல்லி பாராட்டினாங்க. படம் வந்து மக்களுடைய வரவேற்பை பெற்று மிகவும் சிறப்பாக ஓடியது. முரளிக்கு அந்த படத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைத்தது. டிஃப்ரெண்ட்டான மூவியை இயக்கிய இயக்குனர் அப்படின்றதுனால கார்வண்ணனை வந்து பத்திரிகைகள் நிறைய பேட்டி எடுத்து எழுதினாங்க. தினத்தந்தியில் நட்சத்திர பேட்டி அப்படின்னு ஒரு ஃபுல் பேஜ் இன்டர்வியூ, அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு கார்வண்ணனுடைய பேட்டி தினத்தந்தியில் சென்டர் பேஜில் வந்து ஒரு ஃபுல் பேஜ் இன்டர்வியூ வந்துச்சு, நேர்காணல். அந்த அளவிற்கு தமிழ் பத்திரிகைகள் அனைத்துமே கார்வண்ணனுடைய நேர்காணலை அப்போது வெளியிட்டன. இதில் 2-3 பாராட்டப்படக்கூடிய சில விஷயங்களை செஞ்சிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய உரையாடலை எழுதியவர் CNA பரிமளம், பேரறிஞர் அண்ணா இருக்கார்ல, அவருடைய வளர்ப்பு மகனான டாக்டர் CNA பரிமளம் அவர் தான் இந்த படத்தினுடைய வசனங்களை எழுதினார். இது போக ஒரு பாலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது, அரசாங்கத்துக்கே சவால் விட்டு மாணவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்கள் அப்படின்னு வரும்போது, ப்ரெஸ்லாம் பெரிய அளவில் இந்த விஷயம் வந்து அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி வரும்போது அப்போ தொலைக்காட்சி இருந்துச்சுல, சென்னை தொலைக்காட்சி இருந்துச்சு, சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் வரல, தூர்தர்ஷன் மட்டும்தானே இப்போ இருந்துச்சு. அப்படி வரும்போது அந்த தொலைக்காட்சியில் இந்த விஷயங்கள் எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகி அப்படின்னு வரும்போது அதை வந்து படத்துலேயே கம்ப்ளீட்டாக வந்து 3 நபர்கள் நேரடியாக இதை பற்றி கருத்து தெரிவித்து அப்படிங்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இப்படி வந்து மாணவர்கள் இப்படி வந்து அமைச்சரை வந்து கிட்னாப் பண்ணி ஹைஜாக் பண்ணி வச்சுக்கிட்டு பாலத்தில் வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கிட்ட வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நியாயமான கோரிக்கை தானே, அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக மாணவர்கள் போராடுறாங்க, அதில் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய கருத்தை வெளியிட்டு அப்படின்றது ஒன்று. அது பிறகு காங்கிரஸ் கட்சி சார்பில் இனியன் சம்பத் அவர் வந்து தன்னுடைய கருத்தை வெளியிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு. அது பிறகு துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டு, இது அப்படியே படத்தில் வந்து கார்வண்ணன் இவங்களெல்லாம் போய் நேரடியாக ஷூட் பண்ணி படத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை செய்தார். அதனால் படம் பார்க்கும்போது என்னென்னா, ஏதோ நம்ம சினிமா படம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உண்மையாகவே இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சுன்னா இவங்கெல்லாம் எப்படி கருத்தை கூறுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கார்வண்ணன் வந்து நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அப்படிப்பட்ட காரியத்தையும் அந்த திரைப்படத்திற்காக செய்தார். பாலம் திரைப்படம் திரைக்கு வந்து மக்களுடைய வரவேற்பை பெற்று நன்கு ஓடியது. காலங்கள் கடந்துவிட்டன. இத்தனை வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கி அந்த திரைப்படத்தை இயக்கிய கார்வண்ணன் உயிருடன் இல்லை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்த முரளி உயிருடன் இல்லை. அவர்கள் இருவருமே நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலில் என்றோ திரைக்கு வந்த மாறுபட்ட கதையம்சத்தை கொண்ட பாலம் என்ற திரைப்படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயங்களை இங்கு நான் கூறுகிறேன்.